இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள 32வது திருப்பதிகத்தின் 5வது பாடலை சிந்திக்கலாம். செம்பொனே ஒக்கும் மேனியன் தேசத்தில் உம்பரார் அவரோடு அங்கு இருக்கிலும் பொன்பொனார் செல்வ பூந்துருத்தி நகர் நம்பன் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுறாரு அப்பர் சுவாமிகள். இங்கேயும் திருவடியில் இறைவனின் திருவடியில் நாம் பேறு பெறலாம், இன்பம் அடையலாம் அப்படிங்கிறத பாடுறாரு. அந்த பெருமான் எப்படி இருக்கிறாராம்? செம்பொனே ஒக்கும் மேனியனாம். அவருடைய திருமேனியை பற்றி பாடும்பொழுது நமது ஆச்சாரிய பெருமக்கள் அனைவருமே அவருடைய திருமேனி பொன் போல இருக்கும் அப்படின்னு பாடுவாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட பொன்னார் மேனியனே அப்படின்னு பாடுவார். அப்பர் சுவாமிகள் பொன்போல் மிளிர்வதோர் மேனியை நீர் புரி புன்சடையீர் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார். ஞானசம்பந்த சுவாமிகள் ஆணி நன்பொன் அப்படின்லாம் பாடுவார் பெருமானை. அப்படி பொன் போன்ற நிறத்திலே பெருமான் இருக்கிறாராம். இப்போ செம்பொனே ஒக்கும் செம்மையான பொன் போன்ற மேனியை உடையவராக பெருமான் இருக்கிறார். தேசத்தில் உம்பரார் அவரோடு அங்கு இருக்கிலும், தேசத்திலும் உம்பரார்னா தேவர்களுடைய உலகத்தில் தேவர்களில் ஒருவராக தேவர்களுக்கு தலைவராக பெருமான் அங்கு இருந்தாலும் கூட அவர் இங்கே பூந்துருத்தி நகரிலும் உறைந்திருக்கிறாராம். பொன்பொனார் செல்வ பூந்துருத்தி நகர், இந்த செல்வ வளமும் அருள் வளமும் மிகுந்த இந்த பூந்துருத்தி நகரிலே பெருமான் உறைந்திருக்கிறார். அந்த பெருமானை நம்பன்னா இங்கே ஆண்களில் சிறந்தவர் அப்படிங்கிற பொருள். அந்த பெருமானுடைய சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுறாரு. இந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா, என்னதான் பெருமான் தேவர்களுடன் ஒருவராக இருந்தாலும் கூட அவர் தேவாதி தேவராக இருக்கிறார். அந்த தேவர்கள் எல்லாமே பெருமானுடைய திருவடியை வணங்குகிறார்கள் அப்படிங்கிறத அப்பர் சுவாமிகள் மற்றொரு பாடல்ல எப்படி பாடுறாருன்னா, நின்போல் அமரர்கள் நீள்முடி சாய்த்து நிமிர்ந்து உகுத்த பைம்போது உழக்கி பவளம் தழைப்பன பாங்கரியா என்போலிகள் பறித்து இட்ட இலையும் முகையுமெல்லாம் அம்போது எனக்கொள்ளும் ஐயாரன் அடித்தளமே அப்படின்னு பாடுறாரு. பெருமானே, உன்னுடைய திருவடிகளை அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுடைய மணிமுடியை சாய்த்து வணங்கும் பொழுது அதில் உள்ள ரத்தினங்களும் மணிகளும் எல்லாம் உன் திருவடியை நிறைந்திருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட என்ன மாதிரியான ஒரு அடியார்கள் கொண்டு இடும் அந்த இலையையும் பூவையுமே பெருமானே நீ ஏற்றுக்கொள்கிறாயே. அப்போது நறுமணமிக்க மலர் என, அழகான மலர் என அதையெல்லாம் கொண்டு பெருமானே எங்களுக்கு அருளாட்சி புரிகிறாயே. உன்னுடைய திருவடிக்கு அப்படிப்பட்ட அந்த திருவடியை நாம் சேவித்து எப்பொழுதும் இன்பம் பெற்று இருப்போம் அப்படின்னு பாடுறாரு. இதைத்தான் திருவடி இன்பத்தை தான் இந்த 5வது பாடலையும் அப்பர் சுவாமிகள் பாடுறாரு. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.